மாயன் கேலண்டர் இந்த பேரை கேட்டாலே நம்மளுக்கு பலருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது என்ன? உலக அழிவு, ஏதோ ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுது அப்படிங்கிற பயம் கலந்த கட்டுக்கதைகள் தான். ஆனா அந்த கதைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பிரமிக்க வைக்கிற அறிவியலையும் ஆழமான தத்துவத்தையும் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 21, 2012 உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பெரிய பீதியே கிளம்புச்சு. நிறைய பேர் இதை உண்மையாவே நம்புனாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. இதுக்கு காரணம் அது ஒரு உலக அழிவுக்கான தீர்க்க தரிசனமே கிடையாது. அது ஒரு சுழற்சியோட முடிவு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய சக்கரம் தன்னோட ஒரு சுற்றம் முடிச்சிட்டு அடுத்த சுற்றம் ஆரம்பிக்கிற மாதிரி தான். அப்போ அந்த மாயான் நாட்காட்டி உண்மையில என்னதான் சொல்ல வருது? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த மொத்த விஷயத்தோட உண்மையை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது காலத்தின் மேல ஒரு தீராத காதல் கொண்ட அந்த மக்களை பத்தி தான். அதாவது மாயங்களை பத்தி. பேராசிரியர் மிகுவல் லியான் போர்ட்டிலா சொல்ற மாதிரி காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை விதமான கேலண்டர்களையும் கணித முறைகளையும் உருவாக்குன வேற எந்த ஒரு பழங்கால நாகரிகமும் கிடையாது. இதுல இருந்தே தெரியுது மாயங்கள் வெறும் கட்டுக்கதை சொல்றவங்க இல்லைன்னு. அவங்க காலத்தை அளந்து இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்ச மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் மற்றும் வானியலாளர்கள். அவங்களோட நாகரிகம் எவ்வளோ மேம்பட்டதா இருந்துச்சுன்னு பாருங்க. கணிதத்துல பூஜ்ஜியத்தை பயன்படுத்துற அறிவு கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. வானத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு ஒரு ராஜா எப்ப பிறந்தாரு, ஒரு நகரம் எப்ப வீழ்ந்துச்சுன்னு வரலாற்றை பதிவு செய்யறதுக்கு மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கும் அவங்களோட ஆன்மீக சடங்குகளுக்கும் கூட காலத்தை தான் அடிப்படையா வச்சிருந்தாங்க. சரி, இப்ப விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். மாயங்கள் ஒரே ஒரு கேலண்டரை மட்டும் பயன்படுத்தல. அவங்க கிட்ட 3 அழகழகு கேலண்டர்கள் இருந்துச்சு. ஒரு பெரிய மெஷினோட கியர்ஸ் மாதிரி இந்த 3 ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தான் வேலை செஞ்சுது. அதுல முது கேலண்டர் சோல்கென். இது 260 நாட்கள் கொண்ட ஒரு ஆன்மீக கேலண்டர். இதுல ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்குன்னு அவங்க நம்புனாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜாதகம் மாதிரி தான். ஒருத்தர் எந்த தேதியில பிறக்கிறாங்களோ அதை வச்சு அவங்களோட குணாதிசயங்களை இந்த கேலண்டர் தீர்மானிக்கும். இது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. ரெண்டாவது ஹாப். இது நம்ம கேலண்டர் மாதிரியே 365 நாட்கள் கொண்ட ஒரு சூரிய நாட்காட்டி. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இதுல 20 நாட்கள் கொண்ட 18 மாதங்கள் இருந்துச்சு. கடைசியா ஒரு 5 நாள் வரும். அந்த 5 நாளும் எந்த மாதத்திலையும் சேராது. அது ஒரு ஸ்பெஷல் டைம், சடங்குகளுக்கானது. இந்த கேலண்டர் தான் விவசாயத்துக்கும் பொது வாழ்க்கைக்கும் பயன்பட்டுச்சு. இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த 2 கேலண்டரும் ஒன்னா சுத்தி வரும்போது கரெக்டா 52 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெண்டும் ஒரே புள்ளியில சந்திக்கும். இந்த 52 வருஷ சுழற்சியை அவங்க ஒரு நூற்றாண்டின் முடிவா கொண்டாடினாங்க. 52 வயசு அடைஞ்ச ஒருத்தர் ஞானி ஆகிட்டதா கருதப்பட்டார். மூணாவது ரொம்பவே பிரம்மாண்டமானது லாங் கவுண்ட். இது பல நூற்றாண்டுகளை, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்களை கூட கணக்கிட உதவுச்சு. டிசம்பர் 21, 2012 என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வண்டியோட ஓடோமீட்டர் மாதிரி இந்த கேலண்டரோட 13வது பெரிய சுழற்சி முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிச்சது. அவ்வளோதான். அது உலகத்தோட முடிவு கிடையாது. மாயன்களோட இந்த கால கணக்கீட்டு முறை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஆனா அது எவ்வளோ துல்லியமா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு வருஷத்தோட நீளத்தை, அதாவது பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும்னு பண்டைய மாயங்கள் 365.2420 நாட்கள்னு கணக்கு போட்டாங்க. நம்ம இப்போ பயன்படுத்துகிற கிரிகோரியன் கேலண்டர் படி அது 365.2425 நாட்கள். ஆனால் இன்றைய நவீன அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? 365.2422 நாட்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாங்க, நம்ப முடியல இல்லையா? எந்த விதமான நவீன டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்திலேயே நாம இன்னைக்கு பயன்படுத்துற கேலண்டரை விட மாயங்களோட கணக்கு தான் ரொம்பவும் துல்லியமா இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற அட்டாமிக் கிளாக் கணக்கீட்டுக்கும் அவங்க கணக்கீட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் வெறும் 0.0002 நாட்கள் தான். அடேங்கப்பா, அவங்களோட வானியல் அறிவு எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்திருக்குன்னு பாருங்க. நீங்க நினைக்கலாம், சரி இவ்வளோ அறிவும் கணக்கீடும் எல்லாம் இப்போ பழங்கது ஆகிடுச்சுன்னு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்காட்டி இன்னைக்கும் சில சமூகங்கள்ல உயிர்ப்போட தான் இருக்கு. குவாதமாலாவை சேர்ந்த மாயன் நிபுணர் பேராசிரியர் ஜூலியோ மென்சு சொல்ற மாதிரி அவங்களோட அன்றாட வாழ்க்கையில மாயன் கேலண்டர் தான் அவங்களுக்கு ஒரு திசைகாட்டி மாதிரி. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டியா அது இன்னைக்கும் இருக்கு. ஆமா, குவாட்டமாலா, மெக்சிகோ போன்ற நாடுகளில் வாடுற மாயன் சமூக மக்கள் இன்னைக்கும் அவங்களோட சடங்குகள், திருவிழாக்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ஜோல்கென் கேலண்டரை தான் பயன்படுத்துறாங்க. அது வெறும் ஒரு வரலாற்று சின்னம் இல்ல, அது அவங்களோட வாழும் கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம். நாம எல்லாரும் உலகம் அழிய போகுதுன்னு பயந்துட்டு இருந்த அந்த டிசம்பர் 21, 2012 ராத்திரி மாயன் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க விழாக்களை நடத்தினாங்க.
முடிஞ்சு போன சுழற்சியில தங்களோட முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக நெருப்புக்கு முன்னாடி நின்னு அழுது அடுத்து வரப்போற புதிய சுழற்சி நம்பிக்கையை தரும்னு கொண்டாடுனாங்க. பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ஒரு முடிவில்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். கடைசியா ஒரு விஷயம், இந்த மாயன் கேலண்டருங்கிறது வெறும் எண்களோ கணக்குகளோ மட்டும் கிடையாது. அது காலத்தை பற்றிய ஒரு ஆழமான தத்துவ பார்வையை நமக்கு காட்டுது. பேராசிரியர் மென்சு சொல்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. இந்த கேலண்டர் நமக்கு 2 விஷயத்தை புரிய வைக்குது. ஒன்று, நாம இந்த பிரபஞ்சத்துல தனியா இல்லை. 2வது, நம்ம பிறந்தது வெறும் ஒரு தேதியில இல்லை. சூரியன், நட்சத்திரங்கள், பூமி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்தப்போ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமாக தான் நம்ம பிறந்திருக்கோம். மாயன் நாட்காட்டி நமக்கு சொல்லித்தர்ற பாடம் இதுதான். காலம்ங்கிறது நேர்கோட்டில் ஓடுற ஒரு விஷயம் இல்லை, அது சுழற்சிகளால் ஆனது. அது நம்மளை இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு கண்ணி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலம்னா என்ன? அது வெறும் ஒரு கடிகாரத்துல ஓடுற நம்பரா, இல்ல இந்த பிரபஞ்சத்துல நாம எங்க இருக்கோம்னு காட்டுற ஒரு வரைபடமா? யோசிச்சு பாருங்க. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.